அனைவருக்கும் மாலை வணக்கம். இரும்பு தோழர்களே, உங்களுக்கு என்னுடைய ஸ்பெஷல் மாலை வணக்கம். அது இன்னைக்கு என்ன எக்ஸசைஸ்னா வேற ஒன்றும் இல்லை. செஸ்ட்லேயே நீங்கள் வந்து பெஞ்சு ப்ரெஸ்ன்னு ஒரு எக்ஸசைஸ் செஸ்ட்டில் உங்களுக்கு தெரியும். அது எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரபுளான எக்ஸசைஸ், ரொம்ப ஃபேவரேட்டாக இருக்கும். பெஞ்சு ப்ரெஸ் போடாமல் யாருமே இருந்தது கிடையாது. அந்த பெஞ்சு ப்ரெஸ்ஸவே அதிகமாக போடும்போது சில பேர் போட மாதிரி என்னடா டெய்லி செஸ்ட் போடும்போதெல்லாம் இதே ஒரு மெத்தட் தானே. அந்த பெஞ்சு ப்ரெஸ்லேயே சில வெரைட்டி ஆஃப் மெத்தட், அதாவது ஒன் அண்ட் ஆஃப் ரெப்ஸ். எப்படின்னா ஒரு செட்டு ஒரு ரெப்பு போட வேண்டியது, அடுத்த ரெப்பு ஆஃப் ரெப்பு, 1.5 ரெப். அப்படி ஒரு 10 நம்பர் 12 நம்பர் போட வேண்டியது. அது ஒரு மெத்தடு. அடுத்து இன்னொரு மெத்தடு எப்படின்னா, பெஞ்சு ப்ரெஸ்லேயே 15 ரெப்ஸ், 5 ரெப்பு கீழே, மேலேருந்து கீழே, 5 ரெப்பு கீழே இருந்து மேலே, அப்புறம் ஃபுல்லாக 15 ரெப்ஸ், 21 ரெப்ஸ் ஆர்ம்ஸ் அடிக்கிறோம்ல, அதே மாதிரி இந்த 15 ரெப்ஸ். அப்புறம் இன்னொரு மெத்தடு பெஞ்சு ப்ரெஸ்ல, அது என்ன அப்படின்னா, ரேக்ல இருந்து எடுத்துட்டு 10 நம்பர் போட வேண்டியது, மறுபடியும் ரேக்ல வச்சிட வேண்டியது. அடுத்து 9 நம்பர், அடுத்து 8 நம்பர், அப்படி 10லேருந்து 1 நம்பர் வரைக்கும் 10 to 1 அந்த ரெப்ஸ், 55 ரெப்ஸ் ஒரே செட்டில் போடுறது. அடுத்து இன்னொரு மெத்தட் என்னன்னா, நீங்க ஒரு 5 பிளேட்டு போடுறீங்க, இந்த பக்கம் ஒரு 30 கிலோ, இந்த பக்கம் ஒரு 30 கிலோ, 60 கிலோ, ராடை சேர்த்தா ஒரு 70 கிலோ போடுறீங்க. அந்த அந்த பார் அந்த வெயிட்டை வந்து நீங்க 10 நம்பர் போடணும்னு நினைக்கிறீங்க. 10 நம்பர் போடணும்னு நினைக்கும் போது, தம்பி 10 நம்பர் போடும்போது என்ன ஆகும்னா, நீங்க 10 நம்பர் போட முடியலன்னா 2 போடுங்க. 2 போடுறீங்க, ரேக்கில் வச்சிடுறீங்க. அடுத்து ஒரு 20 செகண்ட்ஸ் 2 போடுறீங்க, அடுத்து ஒரு ரேக்கில் வச்சுறீங்க. அப்படி ஒரு 5 செட்டு போட்டிங்கன்னா நீங்கள் 10 நம்பர் போடுறதுக்கான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் இன்னைக்கு செய்ய போகிறோம். ஓகே, நல்லா பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தொடர்ந்து நீங்களும் இந்த ஒர்க் அவுட்டை உங்கள் ஜிம்மில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மிஸ்டர் கார்த்தி, நம்முடைய பழனிக்குமார், மிஸ்டர் கலைச்செல்வன் எல்லாம் இப்போ இந்த ஒர்க் அவுட்டை உங்களுக்கு முன்னாடி செஞ்சு காமிப்பாங்க. தேங்க்யூ. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து 1 and half reps, 1.5 reps, 1.5 reps. நீங்க எப்பயுமே ஒரு ரெப்பா வரிசையா ஒரு ரெப்புடேஷன் போட்டுருக்கீங்க. 10 நம்பர் போடுறீங்க, இதுல வந்து 1 போட்டுட்டு அடுத்து ஒரு அரை போடுறது, அடுத்து 1 போடுறது, அடுத்து அரை போடுறது, இப்படி 10 நம்பர் 12 நம்பர் எவ்வளவு போட முடியுமோ as far as you can நீங்க செய்யலாம். இப்படி 4 செட்டு செய்யணும். ஓகே, ஸ்டார்ட். இப்ப பாருங்க, நம்ம கார்த்திக் செய்யறாப்புல பாருங்க, கையை கரெக்டா வைடா பிடிச்சுக்கிட்டாப்புல, ஷோல்டருக்கு வைடா பிடிச்சுக்கோங்க. எப்பயுமே உங்க ஷோல்டர்ல இருந்து ஒரு 2 விரல் தள்ளி பிடிச்சுக்கோங்க, அப்பதான் செஸ்ட்ல அழகா விழுகும். பாருங்க, ஒரு ஃபுல் ரெப்பு, ஒரு ஹாஃப் ரெப்பு, ஒரு ஃபுல் ரெப்பு, ஒரு ஹாஃப் ரெப்பு. இதெல்லாம் நீங்க வெரைட்டியா செய்யணும். உங்களுக்கு போர்டமாகும். ஒரே டைம் ஒரே மாதிரி செய்யறேன் சார், என்ன சார் வேற ஒரு மெத்தட் கொடுங்க சார். ஒரு ஃபுல் ரெப்பு, ஒரு ஹாஃப் ரெப்பு, ஒரு ஃபுல்லு, ஒரு ஹாஃப். வேற இந்த நீங்க இது ஒயின் ஷாப்புக்கு போயிடாதீங்க. இது வந்து நம்ம ஒர்க் அவுட் ஃபுல்லு ஹாஃப். மாஸ்டர் சொல்லிட்டாரு அப்படின்ட்டு. வெரி குட், வெரி குட். ரொம்ப கஷ்டம். வெரி குட், தேங்க்யூ. இதே மாதிரி அப்படி உட்காருங்க, அப்படி உட்காருங்க. இதே மாதிரி 4 செட்டு செய்யுங்க. இதே மாதிரி 3 செட்டு செஞ்சாலும் சரி, 4 செட்டு செஞ்சாலும் சரி, இதே மாதிரி என்ன பண்ணுங்க, தம்பி இதே மாதிரி இன்க்ளைன்ல செய்யுங்க. அடுத்து டிக்ளைன்லையும் செய்யுங்க. இன்க்ளைன், டிக்ளைன் 3லையுமே இதே மாதிரி 1.5 ரெப்ஸ் நீங்க செய்யலாம். இது 3 செட்டு செஞ்சுட்டு 3 செட்டு புல்லோவர் செஞ்சுட்டீங்கன்னா போதும். இன்னைக்கு ஜஸ்ட் ஒரு ஒர்க் அவுட் முடிஞ்சிடும். ரைட். இப்போ வந்து இதுக்கு அடுத்த ஒர்க் அவுட் என்ன அப்படின்னா, 15 ரெப்ஸ். 15 ரெப்ஸ் அது இப்போ செய்வாப்ல பழனிக்குமார். வாங்க, என்ன பண்ணு, ஸ்டாப் பண்ணிடு. அதாவது பாருங்க, வெரி குட். இப்போ பாருங்க, மிஸ்டர் பழனிக்குமார் போறாப்புல. இது வந்து 25 ரெப்ஸ். இது அது 21 ரெப்ஸ் ஆர்ம்ஸ் போடுவோம்ல, அதுவே வந்து 15 ரெப்ஸ். மேலேருந்து 5 போட்டாப்புல, இப்போ கீழேருந்து 5 போடுறாப்புல பாருங்க. இப்போ இது 10 நம்பர் பிடிச்ச உடனே ஃபுல்லா 5 நம்பர் பாருங்க. இது 15 ரெப்ஸ். இந்த மாதிரி நீங்க செஞ்சு பாருங்க. செஸ்ட்டுக்கு இது ஒரு வித்தியாசமான பயிற்சியா இருக்கும். 15 நம்பர், 15 3 செட்டு போடுங்க, இல்லை 4 செட்டு போடுங்க. வெரி குட், வெரி குட். கஷ்டமா இருக்கும், ஆனா நல்லா எஃபெக்டிவா இருக்கும். அப்படி உட்காருங்க. இப்ப இதே மாதிரி நீங்க கேட்கலாம், சார் இப்படி பெஞ்சு ப்ரெஸ்ல 3 செட்டு போட்டோம், 4 செட்டு போட்டோம், அடுத்து என்ன சார்? நோ ப்ராப்ளம், இன்க்ளைன்ல போடுங்க, அடுத்து டிக்ளைன்ல போடுங்க. இல்ல நீங்க நேரா போய் உங்க ஜிம்ல வந்து சீட்டர் ப்ரெஸ் இருக்கு, மிஷின் இருக்கு, அதுல போய் போடுங்க. பாதி அதுல ஃபுல்லா, மேல இருந்து பாதி, அப்புறம் ஃபுல்லா அதுல வந்து 15
அந்த மாதிரி 5 ரெப்ஸாக போடுங்க, 15 ரெப்ஸ் அதில் போடுங்க. ஓகே, ஒரு 4 எக்ஸசைஸ் 3 எக்ஸசைஸ் செஞ்சுட்டு உள்ள ஒரு 3லேருந்து 5 செட்டு போட்டுட்டு முடிச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பழனிக்குமார் செஞ்சது வந்து 15 ரெப்ஸ், முதல் ஹாஃபு, அடுத்த ஹாஃபு, அடுத்து ஃபுல்லு. இப்போ அடுத்து பாருங்க, வாங்க. ஓகே, இப்போ செய்ய போகிற எக்ஸசைஸ் வந்து மிஸ்டர் கார்த்திக் செய்யப்படுறாப்புல ரொம்ப முக்கியமான எக்ஸசைஸ். அதாவது முதல் 10 நம்பர் செய்யறாப்புல, இந்த ராட்ல இருந்து வெயிட் எடுத்து முதல் 10 நம்பர் செஞ்சுட்டு ரேக்ல வச்சிருவாரு. போடுங்க போடுங்க கார்த்திக். பாருங்க, கவுண்ட் பண்ணிக்கங்க. 10 நம்பர் செய்யறாரு. 10 நம்பர் செஞ்ச உடனே அப்படியே மேலே வச்சிடுறாரு. வச்சுட்டு அடுத்து டக்குன்னு எடுத்து அடுத்து ரெஸ்டே கிடையாது, அப்படியே 9 நம்பர். பாருங்க, ஹெவியா இருக்கும். நீங்க என்ன நினைப்பீங்க, என்னடா ஈஸியான மெத்தடா சொல்லிட்டாரு நம்ம செஞ்சிடலாம்னு. 10க்கு அடுத்து 9 ரேக்ல வச்சிருங்க. வெரி குட். இப்ப ரேக்ல வச்சிட்டாப்ல. அடுத்து பாருங்க, அதுதான் கார்த்தி நான் செய்றேன் மாஸ்டர்னு சொன்னாப்ல. ரைட். இப்ப 8 நம்பர், 10, 9, 8. எவ்வளவு பெரிய ஆளையும் கவாத்து வாங்கிடும். நீங்க அப்படி செஞ்சு பார்க்கணும். ஒரே இதுல சும்மா வர வேண்டியது, செல்போன்ல பேச வேண்டியது, சிரிக்க வேண்டியது, மாப்பிள்ள பெஞ்சு பிரஸ் போட்டோம் பார்க்கல சார், போயிட்டு வரேன் சார், டெஸ்ட் முடிச்சிட்டோம் சார் அப்படின்னு கிளம்பாதீங்க. நெஞ்ச புழிஞ்சு எடுங்க. பாருங்க 7 நம்பர். இப்ப வெரி குட். 7 பாருங்க, சாதாரண விஷயம் கிடையாது. முதல்ல ஏற்கனவே செஞ்சாப்புல 1.5 ரெப்பு செஞ்சாப்புல. இப்ப வந்து இது வந்து இப்ப 10ல இருந்து நீங்க 9, 8 அப்படி கணக்கு பண்ணீங்கன்னா 55 ரெப்ஸ், 55 நம்பர் செய்யறாப்புல. ஒரே அட்டம்ப்ட்ல 55 நம்பர். இது வந்து 2 மெத்தட் நீங்க செஞ்சாலே போதும். இதுல 2 மெத்தட் செஞ்சுட்டு ஒரு இன்க்ளைன்ல ஒண்ணு, இதே மாதிரி டிக்ளைன்ல ஒண்ணு போட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. அப்புறம் ஒரு 3 செட்டு புல்லவர் போட்டுருங்க. பாருங்க எத்தனை, 4. வெரி குட். பாருங்க 4 நம்பர், அடுத்து 3. வெரி குட் வெரி குட். 3 நம்பர். இங்க பாரு, கேமரா பாரு, பிரைட்னஸ் இருக்கா? பாருங்க, வெரி குட். 2. பாருங்க 1. 55 நம்பர் போட்டிருக்காப்ல. ஒரு சொட்டு முடிஞ்சு போச்சு, ஒரு கோர்ஸே முடிஞ்சிருச்சு. வெரி குட் கார்த்தி, கை கொடுங்க. பாருங்க, இதுதான் இது வந்து கொஞ்சம் ஹெவியான மெத்தடு. இது 2வது என்ன சொல்றாங்கன்னா, தயவுசெய்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதை வந்து 6 மாசத்துக்கு உள்ள சின்ன பையங்க, புதுசா வந்த நியூ கமர்ஸ் இருக்காங்க பாருங்க, பிகினர்ஸ் தயவுசெய்து இதை போட்டுறாதீங்க. சார் நாங்கள் ஆர்வமாக இருக்கோம் சார் அப்படின்னாலும் கூட உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு 6 மாதம் ஆகட்டும், எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுங்க. இவங்கெல்லாம் வந்து 1 வருஷம் 2 வருஷத்துக்கு மேலே செய்கிறவங்க, இன்டர்மீடியேட்டு தாண்டி சீனியர் பாடி பில்டர்ஸ். அதனால தான் நானே செய்ய சொல்கிறேன், தைரியமாக செய்யுங்கப்பான்னு. எந்த எக்ஸசைஸ்னாலும் வாப்பா கார்த்தி வாங்கப்பா, பழனி வாங்கப்பா அப்படின்றேன். அதனால நீங்கள் வந்து பிகினர்ஸ் வந்து தயவுசெய்து 6 மாதத்துக்கு உள்ளவங்க தயவுசெய்து செஞ்சிடாதீங்க. ரொம்ப அன்போட கண்டிப்போட கேட்டுக்கிறேன். 6 மாதம் ஆகட்டும், நல்லா பழகுனதுக்கு அப்புறம் நல்லா முட்டை, பால், சிக்கனு, மட்டனு நல்லா சாப்பிட்டு உடம்பை ஏற்றிட்டு அப்புறம் இந்த மெத்தட்ஸ் எல்லாம் நீங்கள் போடுங்க. ஓகே, இப்போ அடுத்த மெத்தடுக்கு போகுமா? ஓகே ரைட். இப்போ என்ன செய்யறாருன்னா, மிஸ்டர் கலைச்செல்வன் இதுல வந்து இப்போ வந்து இதுல 25 கிலோ இருக்கு, அந்த பக்கம் 25 கிலோ இருக்கு, பார் ஒரு 10 கிலோ, எவ்வளவு 50, 60 கிலோ இருக்கு. இந்த 60 கிலோல ஒரே செட்ல 10 போடணும்னு நினைக்கிறாரு. அந்த 10 வந்து இவரால் போட முடியல. நான் என்ன சொல்றேன், 10 உங்களால போட முடியல, நீங்க அதனால என்ன பண்ணுங்க, மனசு தளர்ந்துடாதீங்க, 2 போடுங்க. ஒரு 2 போடுறீங்க, ரேக்ல வச்சிருங்க. மறுபடியும் 2 போடுங்க, அடுத்த ரேக்ல வச்சிருங்க. 20 செகண்ட்ஸ் ரெஸ்ட், இன்டர்வல் கேப்பை மட்டும் விட்டு 1 நிமிஷம் 2 நிமிஷம் எடுக்காம 20 செகண்ட்ஸ் தான், அதுக்குள்ள செய்யுங்க. இப்ப பாருங்க கலைச்செல்வன் செய்யறாரு. பாருங்க, அவ்வளவுதான், வச்சிருங்க, ரேக்ல வச்சிருங்க. 2 நம்பர் போதும். இப்படி நீங்க இப்படி நீங்க போட்டு பழகுனீங்கன்னா, இப்ப 100 கிலோ நீங்க போடணும்னு நினைக்கிறீங்க, 100 கிலோ போடணும்னு நினைக்கிறவங்க இதே மாதிரி 2 போட்டு பழகிட்டீங்கன்னா ஈஸியா 100 கிலோ போட்டுடலாம். 100 கிலோல 10 நம்பர் போடணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா 2 போட்டுடலாம். அந்த பாருங்க, போடுறாரு பாருங்க. வெரி குட். அவர் வேற ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருந்தாரு, நான் அவரை கூப்பிட்டு செஸ்ட் போட சொல்றேன். ரொம்ப கஷ்டமானதுதான். 20 செகண்ட் எடுங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க. பாருங்க 20 செகண்ட் கூட எடுக்கல, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. 20 செகண்ட்ஸ் 20 நம்பர் என்னணும். எத்தனை, 4வதா? 4வது போறாரு. 1 நிமிஷம் எடுங்க. பாருங்க, வெரி குட்.
எனாமஸ் பவர் உள்ள ஒரு கலைச்செல்வன். அதாவது நம்ம ஜிம்லேயே அதிக வெயிட் அப்படின்னா கலைச்செல்வன் தான் போட்டிருப்பாரு அந்த யூனிட்ல நம்ம பார்த்தோம்னா. ரைட்டு. இன்னும் ஒரே ஒரு மெத்தட், இன்னும் ஒரே ஒரு செட்டு. இப்போ பாருங்க, I2 10 நம்பர் போட்டாரு. இப்போ இவர் என்ன போடணும்னு நினைச்சாரா, இவருடைய எய்ம் வந்து ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. இப்படிதான் நம்ம செய்யணும். இப்போ நம்மளுக்கு வந்து ஃபுல்லா ஒரே டைம்ல 10 நம்பர் போட முடியாட்டினா கூட 2 போட்டுக்கோங்க, 3 கூட போட்டுக்கோங்க. நீங்க சார் போட முடியல அப்படின்னு நினைக்காதீங்க. ரெண்டாவது இப்படி போட்டு பழகுனீங்கன்னா அடுத்த வெயிட் ஈஸியா வந்துடும் உங்களுக்கு. அடுத்து இப்போ 5 பிளேட் இருக்குல்ல, 6 பிளேட் வந்துடும். சரி பாருங்க, 6 பிளேட் வந்துடும், அடுத்து 7 பிளேட் வந்துடும். அப்படி 100 கிலோ 120 கிலோ சாதாரணமாக போடலாம். ஓகே. இப்போ இந்த செஸ்ட்ல வந்து இப்போ வந்து 4 வெரைட்டி செஞ்சாங்க. முதல் வந்து ஒரு 1.5 மெத்தடு, ஒரு செட், ஒரு நம்பரு, அப்புறம் ஒரு அரை நம்பரு, 1.5. அடுத்து வந்து 5 போட்டாப்புல 15 ரெப்ஸ். அடுத்து வந்து 55 ரெப்ஸ். ஒரே செட்ல முதல்ல 10, அடுத்து 9, அடுத்து 8 அப்படின்னு வித்தவுட் டேக்கிங் ஆஃப் ரெஸ்ட். அப்படியே ரேக்ல வைக்க வேண்டியது எடுக்க வேண்டியது. அதாவது 10 to 1, 15 ரெப்ஸ். அடுத்து இப்போ கலைச்செல்வன் செஞ்சது வந்து 2 செஞ்சாப்புல 10 நம்பர். அப்ப இதே மாதிரி நீங்க வெரைட்டியா செய்யுங்க. அப்ப செய்யும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து போர்டம் ஆகாது. நீங்க செஸ்டா போட்டு பெஞ்சு ப்ரெஸ்ஸா போட்டு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை சார் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி செய்யுங்க. ரெண்டாவது இதே மாதிரி நீங்க இன்க்ளைன்லையும் செய்யுங்க, டிக்ளைன்லையும் செய்யுங்க. சில பேர் செய்யறாங்க, சொல்றாங்க சார் எப்படி சார் ரெஸ்ட் எடுக்கிறது, இன்னைக்கு போட்டுட்டு நாளைக்கு லாட்டு போடுங்க, அடுத்த நாள் ஷோல்டர் போடுங்க, அடுத்த நாள் பையும் ட்ரையும் போடுங்க, அடுத்த நாள் டைஸ் காப் போடுங்க, அப்புறம் ஒரு நாள் ரெஸ்ட் விடுங்க. ரொம்ப ரெஸ்ட் விடாதீங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஹார்ட் கெய்னர் ஒருத்தர் கூட கேட்டிருந்தாரு, ஹார்ட் கெய்னர் நான் எப்படி சார் ரெஸ்ட் எடுக்கணும், செஸ்ட் போட்டீங்க, அடுத்த நாள் லாட்டு போடுங்க, ஒரே ஒரு மெத்தடு. அடுத்த நாள் ஷோல்டர் போடுங்க, ஒரே மெத்தடு, ஒரே மசலுக்கு. அடுத்த நாள் பையும் ட்ரையும் போடுங்க, இல்லைன்னா அடுத்த நாள் பைசப்ஸ் போடுங்க, அதுக்கு அடுத்த நாள் ட்ரைசப்ஸ் போடுங்க. ஒவ்வொரு நாள் 1 பார்ட் டே. அடுத்த நாள் டைஸ் காப்பு ஒரு நாள் போடுங்க. அப்படி போட்டு அதுதான் உங்களுக்கு ரெஸ்ட். இடையில ரெஸ்ட் எடுக்காதீங்க. முன்னாடிலாம் சொன்னாங்க இடையில 2 நாள் ரெஸ்ட், 1 நாள் ரெஸ்ட் அப்படின்னு. இடையில 2 நாள் நீங்க ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா, ஏன் உங்களை நான் எடுக்க வேணாம்னு சொல்றேன்னா, இப்போ உதாரணமா நாளைக்கு நீங்க வரல, 2 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டீங்க. 2 நாள் ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா அடுத்த நாள் ஒரு கல்யாணம் வருது, உங்களுக்கு எக்ஸாம் ஒன்று வருதுன்னு வைங்க. 3ஆவது நாள் நீங்க வரலைன்னா அடுத்த ஜிம்முக்கு 4ஆவது நாள் நீங்க வரமாட்டீங்க. நான் வராத சூழ்நிலை தான் அமைஞ்சிடும். அந்த ஏதாவது வீட்டுக்கு போனேன், ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், அப்பாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனேன், வீட்டில் வெளியில் ஒரு வேலை இருந்துச்சு, அப்படி 4ஆவது நாள் வரல, 5ஆவது நாள் வரலன்னு வைங்க, அப்புறம் அடுத்த நாள் வரமாட்டேங்க. 10ஆம் தேதி ஜிம்முக்கு போவோம், 10ஆம் தேதி போய் ஃபீஸ் கட்டினோம்னா 20ஆம் தேதி போவோம், 1ஆம் தேதி போவோம்னு சொல்லிட்டு அந்த மாதம் பூரா ஒப்பேத்திடுவோம், வரமாட்டோம். அதனால தான் ரெஸ்ட்டே எடுக்காதீங்க. அட்ஸ் ஓனர் ரெஸ்ட்டே எடுக்காதீங்க. என்னைக்கு நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிறீங்களோ அன்னைக்கு சண்டே நினச்சிக்கோங்க, அன்னைக்கு வீக்லி ஆஃப்னு நினச்சிக்கோங்க, அன்னைக்கு நாம் ஓய்வு எடுக்கும் நாள் அப்படின்னு. பர்டிகுலராக ரெஸ்ட் எடுக்காதீங்க. ஓகே. அருமையான எக்ஸசைஸு, நல்ல அருமையாக மிஸ்டர் கலைச்செல்வன், மிஸ்டர் கார்த்தி, மிஸ்டர் பழனி செஞ்சு காமிச்சாங்க. இதை வந்து உங்கள் ஜிம்முகளில் நீங்கள் பயன்படுத்துங்க. நல்ல ரிசல்ட் எங்களுக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ. Keep on watching my video. Keep on supporting me. Press all your buttons, whatever it will be, and keep increasing my watching hours. Thank you. Good night.